நீ என்ன லவ் பண்றியா? நீ என்ன லவ் பண்ணா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே, ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இமோஷனலா வந்துட்டு அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஹாய், திஸ் இஸ் வெனிலா, உங்க மனநல ஆலோசகர். இந்த மாதிரி நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு வந்து மனசுல ஏற்படுற டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் நீங்க சொல்லும்போது அவங்க வந்துட்டு, அப்படியா நான் அந்த மாதிரி பண்ணலையே, ஐ திங்க் நீ வந்து கொஞ்சம் இமோஷனலா இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ என்ன லவ் பண்ற இல்லையா, இல்ல நீ லவ் பண்ணல என்ன போல, அதனாலதான் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இமோஷனலா உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து வேலிடேட் பண்ணாம அது ஆக்சுவலா கில்ட்டா வந்து மாத்துவாங்க. இதுக்கு பேர் வந்து இமோஷனல் பிளாக்மெயிலிங். உங்க இமோஷன்ஸை எப்பவுமே உங்களுக்கு அகென்ஸ்டா யூஸ் பண்ணி அதுல உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு, ஐயோ அப்ப நம்ம சொன்ன தப்பு தான், நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி உங்களை சாரி சொல்ல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இமோஷனல் பிளாக்மெயில் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்குது அப்படின்னா இமீடியட்டா அதை அட்ரஸ் பண்ணி உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்றதுக்கு நீங்க ஸ்டாண்ட் அப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஹெல்தியா கொண்டு போகலாம்.